ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? திருச்செந்தூர் போனால் இந்த இடத்த பார்க்காம போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு எங்கே சுற்றி பார்க்க போகிறோம்னு யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் தான், ரொம்ப பக்கத்தில் மணப்பாறை சர்ச்சும் பீச்சும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மன மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்க்கலாம். ஆர்ச்சி நெருக்கி போனா நீங்கள் அங்கே தான் முடியல. சரிண்ணே போங்கண்ணே, உங்கள் பின்னாடி நாங்கள் வரோம்ண்ணே. வீடியோ ஓடி நம்மளுக்கு அந்த அண்ணன் தான் வழிகாட்டுறாரு. எங்களுக்கு இந்த அண்ணன் தான் வழிகாட்டுறாப்புல. நாங்கள் அவங்க பின்னாடியே போய்க்கிறோம். பக்கத்தில் பார்க்குறீங்களா? நாங்கள் அந்த அண்ணனை போய்க்கிறோம். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லோவில் போகிறாப்புல, அதனால் நாங்கள் ரொம்ப ஸ்லோவில் போகிறோம். காற்று வேறு கொஞ்சம் இங்கே அதிகமாக இருக்குது. தெரியல, உயர்வு போட்டிருக்காப்புல, காற்று அதிகமாக இருக்குது. போட்டுக்கிட்டு எதுவுமே போய்க்கிறோம். அவரோட இருக்காப்புல, பார்த்துக்கோங்க. ஃபோன் பேசிட்டு இருக்காப்புல. போடு வருது, பார்த்துக்கோங்க. மணப்பாடு நம்ம நெருங்கிட்டோம். இந்த சந்தோஷமாக இருக்குமே, எல்லாம் சந்தோஷப்படுங்க. பார்த்துக்கோங்க, மணப்பாடு 1 கிலோமீட்ரு, கன்னியாகுமரி 70 கிலோமீட்டர் தான் வருது. நாகர்கோவில் 90 கிலோமீட்டர் தான் வருது. கிட்டத்தட்ட நம்ம கேரளா பார்டர் நெருங்க போகிறோம் நினைக்கிறேன். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஆர்ச்சி வந்தாச்சு. பார்த்துக்கோங்க, ஆர்ச்சை பாருங்கள். உள்ளே போய்க்கிறோம். பைய மணப்பாடு சிங்கம் 2 இங்கே தான் எடுத்தாப்புல சூர்யா. நம்ம இப்போ அதை நோக்கி தான் போய்க்கிருக்கோம். பாருங்கள், கடற்கரையில் வேறு அலையை வேறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி பாருங்கள், ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துக்கிட்டு இருக்கு. நிற்க கூட முடியல. அலையை நல்லா சீறி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ரோடு ஃபுல்லாக ஆடா நிற்கிது. ஆடை பாருங்கள், ஆறு நடிச்சாலும் விலக மாட்டேங்குது. அதை அப்படி பைய போய்க்கிருக்கோம். ஸ்லோவிலேயே போகிறோம். போய் கிட்டத்தட்ட நம்ம கோயில் நெருங்கியாச்சு. எல்லாருமே கோயிலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் போய்க்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப ஒரு காற்றா இருக்குது. எல்லாருமே இங்கே வர மாதிரி இருந்தால் கார்த்திகை சீசனில் வராதிங்க. காற்று இன்னும் ஒரு மாதத்தில் அயந்திரம் போவாங்க. கோயில் இது கெவியை பாருங்கள். இது கெவி. போய்க்கிருக்கோம். இந்த அவ்வளோதான். இன்னும் அண்ணன் வேறு போன வைக்காமல் போய்க்கிருக்காப்புல. நேரம் சின்சியராக பேசுகிறாப்புல போல. அடுத்து ஒரு கெவி வருது. இந்த கெவியை பாருங்கள், எல்லாமே கெவியாக தான் இருக்குது. அப்படி நேராக போயிட்டே இருப்போம். கோயிலுக்கு போயிட்டு அடுத்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம். வாங்க. கோயிலுக்கு போயிட்டு நம்ம கடற்கரையும் போடுவோம். காற்று எப்படி அடிக்குது எல்லாம் பார்த்து போடுவோம். நல்லா இருக்கு. நேரத்தை 3 மணி நேராக போய் லைட்டாக. ஓகே, தேங்க்ஸ்.
அப்பாடா, ஒரு வேளையாக கோயிலுக்குள்ளேயும் வந்தாச்சு, கோயிலையும் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ப்ரேயர் பண்ண பிடிக்காதுல்ல, அதனால வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாரையும் ப்ரேயர் பண்ண சொல்லிவிட்டு வீட்டில் உள்ள நண்டு நசுக்கு எல்லாத்தையும் பீச்சுக்கு கூட்டிட்டு போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறோம்.